வணக்கம் நேயர்களே. சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் காதல் நாயகனே கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜே கவிபாலா. நாயகன் 15. வகுப்பறையில் பித்து பிடித்தது போல அமர்ந்திருந்தாள் மித்ரா. கோபம் ஆத்திரமென அவளது அழுத்தத்தை கூட்டியது இலாவின் காதல் செய்தி. இலாவிற்கு தன்னை மட்டும்தான் பிடிக்க வேண்டும், தன்னைத்தான் அவன் காதலிக்க வேண்டும் என்று மித்ரா எடுக்காத முயற்சியே இல்லை. ஒரு பெண்ணுக்கான எல்லையையும் கடந்திருக்கிறாள் அவனை அடைய. ஆனால் இலாவின் மனமோ மித்ராவின் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. அவனது மனதைத்தான் அண்ணம்மாவிடம் கொரியரில் அனுப்பி வைத்து விட்டானே. மித்ரா கெஞ்சினாலும் மிஞ்சினாலும் அவனது காதல் அவளுக்கு என்றுமே இல்லை. மித்ராவிற்கு தான் விருப்பப்பட்ட ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற குணம். அவனிடம் சொல்லி காதலிக்க வைக்க வேண்டும் என்ற வீம்பில் இருக்கிறாள். அதன் விளைவை பற்றி யோசிக்க அவளுக்கோ பொறுமை இல்லை. ஏதாவது செய்து அவனது காதலை கைகூடாமல் தடுக்க வேண்டும். அவனை தன் பக்கம் இழுக்க வேண்டும். என்ன செய்வதென்ற சிந்தனையில் இருந்தாள். அவளது மூளையில் எதுவும் சிக்காமல் போக வெறியாக அமர்ந்திருந்தாள். இங்க பாரு மித்ரா, எப்படியும் உன் ஆளோட கான்ட்ராக்ட் முடிய 1 வருஷம் ஆகும் தானே. அதுக்குள்ள அவன் இந்தியா போயிடுவானா என்ன? முதல்ல வர செமஸ்டர்ல கான்சென்ட்ரேஷனை வை. எக்ஸாமை முடிச்சதும் அவனை பார்த்துக்கலாம் என்று அவளது தோழி ஒருத்தி அவளை சமாதானம் செய்ய மித்ரா அமைதியாக இருந்தாள். உன் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு வேலைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது உனக்கு தலையெழுத்தா? அவனை கல்யாணம் பண்ணி பாத்திரம் தைக்க போறியா நீ? ஸ்டூபிட் கேர்ள். கொஞ்சமாச்சும் உனக்கு பொருத்தமான ஒரு பையனா லவ் பண்ணுடி. நீ வீட்டு வேலைக்காரனை காதலிக்கிறேன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. அதுவும் அவன் கெட்ட கேட்டுக்கு ஒன்னு அவன் விரும்பலையாம். அவனுக்கே நீ அதிகம்னு தெரிஞ்சிருக்கு. உனக்கு ஏன் மித்ரா புரியல? என்ன இருக்கு அவன்கிட்ட? அவனோட பாடி ஷேப்பா? இல்ல ஸ்ட்ரக்சர்ல விழுந்துட்டியா? 6 பேக் வச்சிருக்கானா? காதலிக்கும் போது அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா மேரேஜ் லைஃபுக்கு மணியை தவிர எதுவும் பெருசா தெரியாது. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எக்கனாமிக்ஸ் வைஸ் ரொம்ப கஷ்டப்படுவ. அதுவே உனக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல ஒரு பையனை விரும்பினா நிச்சயம் உன் லைஃப் நல்லா இருக்கும் மித்ரா என இன்னொரு தோழி அறிவுரை சொல்ல, நான் ஏன் இலாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படணும்? என்னோட அப்பா சேர்த்து வச்ச சொத்து எனக்கு தானே. நானும் அவனும் அனுபவிக்க போறோம். இதுல நான் ஏன் கஷ்டப்பட போறேன் என அசட்டையாக தோலை குலுக்கி விட்டு சொன்னாள். சரிடி, அப்பா சொத்தை அனுபவிங்க. ஆனா உனக்கு ஈக்குவலான தகுதி அவன்கிட்ட இருக்கா? நாளைக்கு நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில அவன் உன் ஹஸ்பண்ட்னு இன்ட்ரோ பண்ணுவ. சரி, அவன் என்ன பண்றான்னு கேள்வி கேட்பாங்களே. அவன் படிச்ச அந்த மொக்க கேட்டரிங் கோர்ஸை பெருமையா சொல்லுவியா? அது உனக்கே அவமானமா இருக்காது? உன் அப்பாவோட பிசினஸ பார்த்துக்க கூட அவனுக்கு தெரியாதுடி. அவன் உனக்கு சரியானவனே இல்ல மித்ரா, புரிஞ்சுக்கோ என மித்ராவிற்கு புரிய வைக்க முனைய, மித்ராவோ தோழியின் பேச்சை அசட்டை செய்து காதை குடைந்தாள். மித்ரா என தோழி மீண்டும் அழைக்க, சஜி, நீ சொல்ற தகுதி உள்ள என் அப்பாவே பிசினஸ் தான் முக்கியம்னு எங்கேயோ தனியா இருக்கார். என்னோட இல்லையே. பாசம் காட்டி வளர்க்க அம்மா இல்ல. அப்பா இருந்தும் வேலைக்காரங்க கையில தான் வளர்ந்தேன். என் அப்பா போல ஒரு புருஷன் எனக்கு வேணாண்டி. நான் எதிர்பார்க்கறது என் அம்மா அப்பா தராத பாசத்தை என் புருஷன் தரணும். அவன் தந்தான். வெறும் சமைச்சு மட்டும் அவன் போடல. சமைச்சதோட அக்கறையா பரிமாறினான். எந்த வயசுல நான் என்ன சாப்பிடணும்னு பார்த்து செஞ்சு கொடுத்தான். பக்கத்துல நின்னு என்னை சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் தான் நகருவான். எனக்கு பிடிச்சத மட்டும் இல்ல, அதுல சத்தானதா சேர்த்து செஞ்சும் கொடுப்பான். வேலைக்காரன் கண்டிப்பானா? அவன் செஞ்சான். அது மட்டும் இல்ல, அந்த சின்ன வயசுல என்னை தப்பா பார்த்த கண்கள்ல இருந்து என்னை காப்பாத்துனான். எனக்கு துணையா இருந்தான். அதை விட எனக்கு படிப்போ பணமோ முக்கியம் இல்லடி. அவன் எனக்கு காலம் முழுக்க வேணும். என் அப்பா பிசினஸ நான் பார்த்துப்பேன். என்ன அவன் பார்த்துக்கணும். அவ்வளோதான் என எழுந்து சென்றுவிட தோழிகள் அமைதியாகி போயினர். இங்கோ அலைபேசியை வெறுத்தபடி மருத்துவமனையில் அமர்ந்திருந்தான் இலா. அவனுக்கு ஒன்றுமில்லை. மெத்தையில் மஞ்சுவைத்தான் படுக்க வைத்திருந்தார்கள். திடீரென பிரஷர் இறங்கியதால் மயங்கி சரிந்தார். அவரை அழைத்து கொண்டு மருத்துவமனையில் சேர்த்தான். ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருப்பதால் மயக்கத்தில் இருந்தார். இவனோ பக்கத்தில் அமர்ந்து வாட்ஸ்அப்பையும் அழைப்பு வரலாற்றையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தான். 2 நாட்கள் ஆகிவிட்டன. இலாவின் அண்ணம்மா அவனை பிளாக் செய்து 2 நாட்களாக பிளாக்கிலிருந்து எடுக்காமல் அவனுடன் பேசாமல் இருக்கிறாள். எப்படி அவளால் இருக்க முடிகிறது என்ற கேள்வி அவனை விரக்தியின் உச்சிக்கே அழைத்து சென்றது. தனக்குதான் அவளது அழைப்பும் பேச்சும் முக்கியமாக இருக்கிறது. அவளுக்கு நானோ 10ஓடு 11 என்பது போலத்தான் என எண்ணி உள்ளுக்குள் வலியுடன் சிரித்து கொண்டான். அவளுக்கு தன்னை பற்றிய கவலையோ என்னமோ 2ஆம் பட்சம்தானோ? அவளது குழந்தை குடும்பம்தானே அவளுக்கு முதன்மை. வெறும் நண்பன் என்ற இடத்தில் இருந்து கொண்டு அவளிடம் முதன்மை பட்டியலில் இடம் கேட்பது சரியா? அவளும் தந்து விடுவாளா
அவன் ஆசைப்பட்டதெல்லாம் யாருக்கோ நடக்கும். அவனுக்கு மட்டும் அது நிராசையாக இருக்கும். அதில் அவனது காதலும் அடக்கம். கண்களில் நீர் திரள ஜனனியின் புகைப்படத்தை பார்த்தபடி இருந்தவனுக்கு கடவுளின் கருணை கிட்டியதோ என்னவோ. ஜனனியிடமிருந்து அழைப்பு வந்தது. அவனது கண்களை அவனாலே நம்ப முடியவில்லை. நொடியும் தாமதிக்காது அழைப்பை ஏற்று காதில் வைத்து, "அன்னம்மா" என்றான். "ம்" என்றாள் தயக்கமாக. அவளது தயக்கத்தை அறிந்து அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. சிரிப்பை அடக்கியபடி, "சொல்லுங்க மேடம்" என்றான். என்ன பண்ற?" என சாதாரணமாக பேச முயன்றாள். "ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்." "ஹாஸ்பிட்டலா? எதுக்கு? ஏன் அங்க இருக்க? என்னாச்சு உனக்கு?" என பதற்றமாக வினவ, சற்று முன் அவன் எண்ணியதெல்லாம் அவனுக்கே மாயமாகி போனது. அவளது பதற்றத்தைக் கண்டு, "இது லவ் தானே ஜனனி?" என்று கேட்கத் தோன்றியதை உள்ளுக்குள் விழுங்கிக் கொண்டான். "சூடான எண்ணெய கையில கொட்டிக்கிட்டேன். காயமாயிடுச்சு. மருந்து போட வந்திருக்கேன்" என பொய்யை அவிழ்த்துவிட, மேலும் பதற்றம் கொண்டவள், "அறிவு இருக்கா உனக்கு? கவனத்தை எங்க வச்சுக்கிட்டு சமைக்கிற நீ? வேற எங்கேயும் பட்டிருக்கா?" "மேடம், எதுக்கு இவ்ளோ பதட்டம்? நீங்க இவ்ளோ பதட்டப்படுற அளவுக்கு நான் யார் உங்களுக்கு? எனக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன?" என வலியுடன் கலந்த சிரிப்பில் கேட்டான். "இலா, நீ இப்படி பேசுறதுக்கு இந்தியாவுக்கு வா, உன் வாயை உடைச்சிடுறேன்" என்றாள் கோபத்தில். "அப்போ மேடம் வாயை என்ன பண்றதாம்? நீங்களும் அப்படித்தானே பேசுனீங்க?" "கோபத்துல பேசுனா அதுக்காக அதையே சொல்லி குத்தி காட்டி பேசுவியா?" "ஆமாண்டி, குத்தி காட்டி தான் பேசுவேன். நான் யாரோ மாதிரி தானே நீ பேசுன. பிளாக்ல போட்ட. 2 நாள் அப்படியே இருந்துட்டு, இப்ப மட்டும் மேடம்க்கு என் மேல என்ன அக்கறை? 2 நாள்ல எங்க போச்சு அந்த அக்கறை?" எனக் கத்தினான். "என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாத. கோபத்துல உன் நம்பர பிளாக்ல போட்டது உண்மைதான். காலையில எழுந்து மாத்திடலான்னு நினைச்சேன். காலையில அலாரம் அடிச்சதும் அணைக்க போன நானே போனை கீழ தள்ளிட்டேன். கீழ விழுந்ததுல ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஆன் ஆகவே இல்ல. கடையில குடுத்து திருப்பி தர 2 நாள் ஆச்சு. வந்ததும் உனக்கு தான் கால் பண்றேன். சும்மா தாம் தூம்னு குதிக்காத. உன்கிட்ட விஷயத்த கன்வே பண்ண முடியாம நீ என்ன நினைச்சிட்டு இருக்கியோன்னு 2 நாளா உன் நினைப்புல தான் இருந்தேன்" என அவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போக, அவனோ கடைசி வாக்கியத்தில் சிக்கிக்கொண்டு மீள முடியாமல் திணறிப் போனான். "இலா, இலா" என 2 முறை அழைக்கவே அவனது எண்ணத்தில் இருந்து மீண்டு வந்தான். "ஆ, சொல்லணுமா?" என தணிந்த குரலில் சொன்னான். "இப்போ வலி எப்படி இருக்கு? டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டாரா? மருந்து போட்டியா? கொப்பளமா இருக்கா? எந்த கையில? சாப்பிட முடியுமா?" என மீண்டும் அந்த அக்கறை சக்கரையில் அவன் மனம் பாகாய் உருகிப் போனது. "அன்னம்மா, சாரி" என்றான். "எதுக்கு?" "பொய் சொன்னதுக்கு." "பொய்யா? என்ன பொய்யி?" "அது எனக்கு ஒண்ணும் ஆகல. கையில எண்ணெயெல்லாம் கொட்டல. பஞ்சுவுக்கு தான் உடம்பு சரியில்ல. ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்தேன். ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. தூங்கிட்டு இருக்காங்க" என்றான். "இதுக்கும் சேர்த்து உனக்கு இருக்கு. இந்தியாவுக்கு வா" என்றாள். அவனும் சிரித்துக் கொண்டான். "ஏன்? எனக்கு ஒண்ணுனதும் துடிச்ச?" "என்ன கேள்வி இது? ரோட்ல போற ஒருத்தருக்கு எதுனா கூட துடிச்சு போவோம். நம்ம வீட்ல ஒருத்தருக்குன்னா துடிக்க மாட்டோமா? நீ என் ஃப்ரெண்டுடா. உன் மேல நான் அக்கறைப்பட்டு துடிக்கக் கூடாதா? யாருக்கு எப்படியோ. நான் பாசம் வச்சிருக்க யாருக்கும் எதுவும்னா எனக்கு துடிக்கும்" என்றாள். அவனுக்கு இது ஏமாற்றம் என்றாலும் அவனுக்காக துடிக்க ஒரு ஜீவன் இருப்பதை நினைத்து மனம் சந்தோஷப்பட்டு கொண்டது. "அன்னம்மா" என்றான். "என்ன?" "ஐ மிஸ் யூ" என்றான். அவனது வார்த்தையில் உள்ள அழுத்தத்தில் கொஞ்சம் தடுமாறிப் போனவள் பதில் சொல்லத் திணற, இவன் உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டான். பின் அவள் பேச்சை மாற்றும் விதமாக பஞ்சுவின் உடல் நலத்தைப் பற்றி விசாரித்தாள். இவனும் அவரது நிலையைப் பற்றிச் சொன்னவன். பின் இருவரது பேச்சும் எங்கோ சென்றது. "உனக்கு பர்த்டே வருதுல்ல?" என்றாள். அவனும் மாதத்தை பார்த்துவிட்டு, "ஆமா, வருது. பாரேன், எனக்கு கூட ஞாபகம் இல்ல." "எனக்கு இருக்கு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு." "என்ன சர்ப்ரைஸ் அது?" "சர்ப்ரைஸ்டா? எப்படி சொல்லுவாங்க?" "ஓ, ஆமால்ல. சரி, வெயிட்டிங்" என்றான். "எனக்கு என்ன ட்ரீட் உன் பொறந்த நாளைக்கு?" "என்ன வேணும்னு சொல்லு, அனுப்புறேன்." "பர்த்டே அப்போ கேட்குறேன். நீ மறக்காம எனக்கு அனுப்பணும். ப்ராமிஸ்" என்க. அவனும் அவள் கேட்கப் போகும் விபரீதத்தை அறியாமல் "ப்ராமிஸ்" என்றான். பிறந்த நாளன்று இருவருக்கும் பேரதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. நாயகன் 16. இளநந்தனின் பிறந்த நாளும் வந்தது. அதிகாலை வேளையிலேயே எழுந்து குளித்துவிட்டு தனக்கு உயிர் தந்த தாய் தந்தையரின் புகைப்படத்திற்கு முன் நின்று வணங்கியவனுக்கு கண்கள் முத்து முத்தாய் கண்ணீர் துளிகளை உதிர்த்தன. இலாவின் தாய் தந்தை இருந்தபோது அவனது பிறந்தநாள் அவர்களுக்கு ஒரு பெரும் திருவிழாவாக இருக்கும். கோவிலுக்கு சென்று அவன் பெயரில் அர்ச்சனை செய்து இயலாதவர்களுக்கு உணவு பொட்டலங்களை அவன் கையாலே தானம் வழங்க செய்வார்கள். வீட்டில் அவனுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு ஊட்டி விடுவார்கள்.
மாலையில் அவனது நண்பர்களை வரவழைத்து கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடுவார்கள். அவர்களுடன் இருந்த கடைசி பிறந்தநாள் அப்படித்தான் கொண்டாடப்பட்டது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாக இருந்த நாளில் அவனை மட்டும் வீட்டில் விட்டுவிட்டு அவர்கள் இருவரும் திருவண்ணாமலைக்கு சென்றிருந்தனர். இலா எதிர்பார்த்தபடியே நல்ல மதிப்பெண்கள் வர அதை பார்த்து குதூகலித்தவன் உடனே தாய்க்கு அழைத்து விஷயத்தை பகிர்ந்தான். அவர்களும் மட்டற்ற மகிழ்ச்சியடைந்தார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி 1 மணி நேரம் கூட நீடிக்கவில்லை. வந்த ஒரு செய்தி அவ்வேளையை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. எதிரே வந்த வாகனத்தைக் கண்டு தடுமாறி நிலைகுலைந்த நேரத்தில் லாரி மோதி இருவரும் அவ்விடத்திலேயே உயிரிழந்தனர். அதன்பின் மாமனின் உதவியோடு அவர்களது உடல் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. சொந்தங்கள் அனைவரும் வந்திருந்தனர். உடைந்து போய் ஓரமாக அமர்ந்திருந்தவனை தேற்றி இறுதி சடங்குகளை செய்ய வைத்தது அவனது நண்பர்கள்தான். சொந்தங்கள் சென்ற பின்னும் நண்பர்களும் மாமனும் அவனுடனே இருந்தார்கள். நாட்கள் நகர அவரவர் வேலையை பார்க்க சென்றுவிட இலா தனியாக வாழத் தொடங்கினான். தனக்கு பிடித்த கேட்டரிங் படிப்பை முடித்த கையோடு துபாய் சென்றவன் அதன்பின் இந்தியா திரும்பவே இல்லை. பழைய நினைவுகள் மேலோங்க அவனது உடல் நடுங்கியது. முகத்தில் கண்ணீர் கோடுகள் விழ அழுதிருந்தான். சரியாக அப்போது அலைபேசி ஒலிக்க கண்களை துடைத்துவிட்டு எடுத்தான். அன்னம்மாதான். முதல் அழைப்பு அவளுடையதாகத்தான் இருக்கும். சொல்லணுமா, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்க? ஹாப்பி பர்த்டே ஷெஃப். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இலா. எப்போவும் நீ சந்தோஷமா இருக்கணும். அம்மா அப்பா கூட இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்காத. அவங்க எப்பவும் உன் கூடவே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க சார்பா நான் இருக்கேன். இந்தியாவா, உன்னை நான் பார்த்துக்கிறேன் என்றாள் வேறொரு அர்த்தத்தில். அவனுள் இருந்த தனிமையும் ஏக்கத்தையும் அவளது பேச்சு முழுவதுமாக துடைத்தெறிந்தது. அப்புறம் அண்ணம்மா, இந்தியா வந்ததுக்கு அப்புறம் பேச்சு மாற மாட்டல்ல என கேட்டான். நான் ஏன் பேச்சு மாற போறேன்? நீ இந்தியா வாடா, உனக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு என்றாள். அவனும் சிரித்துக்கொண்டே, இன்னும் 1 வாரம்தான் அண்ணம்மா, அந்த ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பறந்து வந்துடுவேன். எனக்கு இந்தியா வரணுங்கிற நினைப்பே இதுவரைக்கும் இருந்ததில்ல. அங்க உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லாதனால வர இஷ்டமில்ல. ஆனா இப்போ கொஞ்ச நாளா மனசு அங்க வரணும்னு அடம் பிடிக்குது. உன்னையும் சின்னுவையும் பார்க்கணும். அவன் கூட விளையாடணும்னு தோணிக்கிட்டே இருக்கு என்றான் உற்சாகத்தோடு. அந்த உற்சாகம் அவளையும் தொற்றிக்கொள்ள 1 வாரம் 1 நிமிஷத்துல ஓடிடும். அப்புறம் நீ என்கிட்டயும் என் பையன்கிட்டயும் மாட்டிக்கிட்டு முழிக்க போற. பேசாம துபாயிலேயே இருந்திருக்கலாமோன்னு தோணும் பாரு. தனியா கிடந்து புலம்புறதை விட 2 செல்ல இம்சங்கி கிட்ட மாட்டிக்கிறது எவ்வளவோ மேல் என்றான். அப்படியா சொல்ற? இந்தியா வந்ததுக்கு அப்புறமும் இதே சொல்லுவியான்னு பாப்போம் என்றவள் சட்டென நினைவுக்கு வந்தவளாக, எப்படி இருக்க நம்ம சர்ப்ரைஸ் இல்லா என்றாள். எதிர்பார்க்கலானுமா, அம்மா தான் பிறந்த நாளைக்கு சட்டை எடுத்து தருவாங்க. அதே செலக்ஷன் போல இருந்தது. தேங்க்ஸ் அனுமா என்றான். அவள் எடுத்து கொடுத்த ஆடையை தடவியபடி. நேற்று இரவுதான் கொரியரில் அவள் அனுப்பிய பிறந்தநாள் உடை வந்தது. அவள் ஆடை எடுத்து அனுப்புவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. முதல் வருட பிறந்தநாளுக்கு வெறும் வாழ்த்து மட்டும் சொன்னவள் இந்த வருடம் இந்த அன்பளிப்பை தந்திருந்தாள். குளித்ததும் அந்த சட்டையைத்தான் அணிந்து கொண்டான். ரொம்ப பிடிச்சிருக்கணுமா, எதுக்கு இதெல்லாம்? அதான் அண்ணம்மான்னு சொல்லி அம்மா இடத்துல என்ன வச்சிட்டியே, அப்புறம் இதை செய்யாம இருப்பனா? சரி சரி, நீ வேலையை பாரு, நான் அப்புறம் கால் பண்றேன் என்றாள். ஏன் அண்ணம்மா, எதுவும் வேலை இருக்கா? ஆமா, சமைச்சிட்டு இருக்கேன். ஒரு 15 பார்சல் போடணும். அப்புறம் கோவிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு அந்த பார்சலை கொடுக்கணும். எதுக்கு அண்ணம்மா, எதுவும் வேண்டுதலா? வேண்டுதலா? இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்லையா? அதுக்கு தான் இதெல்லாம் செய்யறேன். அண்ணம்மா என்றவன் குரல் தழுதழுத்தது. ம், என்ன? ஏன் அண்ணம்மா இதெல்லாம் பண்ற? சொன்னனே, உன் அப்பா அம்மா சார்பா நான் இருக்கேன்னு. அப்போ அவங்க செய்யறத நான் செய்யணும்ல? நிஜமாவா அண்ணம்மா? நீயாவது கடைசி வரைக்கும் என்னோட இருப்பதானே? குடும்பம் உறவுன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போக மாட்டதானே? என்னால தாங்க முடியாது அண்ணம்மா என அவன் குரல் உடைந்து விம்பினான். ஏண்டா நல்ல நாள்ல அழுகிற? அவங்க சார்பா இருந்து உனக்கு எல்லா நன்மையும் நான் செய்வேன். ஏன் அண்ணம்மா என் மேல இவ்ளோ பாசம்? நீயும் எனக்கு விபு போலதான். ஆன்லைன்ல பொண்ணுங்களை தவிர நான் வேற ஆண்கள் கிட்ட பேசினதே இல்ல. ஆண்களை எனக்கு அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. ஆனா உன்னோட குணமும் நல்ல மனசும் தான் நம்ம நட்பை வளர்த்துருக்கு. உன்னை உன் பெத்தவங்க நல்லா வளர்த்துருக்காங்க. அதுக்காகவே இதெல்லாம் செய்யலாம். என்ன நம்புறதானே அண்ணம்மா என்று கேட்க, என்ன கேள்வி இது? உன்னை நம்புறதுனால தான் இவ்ளோ தூரம் பேசிட்டு இருக்கேன் என்றாள். இதே நம்பிக்கை நான் காதல சொல்லும்போதும் இருக்குமா அண்ணம்மா என மனதிற்குள் கேட்டுக்கொண்டான். சரிடா, வேலை கிடக்க, நான் அப்புறம் கால் பண்றேன் என்று இணைப்பை துண்டித்தாள். பெற்றோர் அவனோடு இருப்பது போன்ற உணர்வை அவள் கொடுத்திருந்தாள். அந்த உணர்வை அன்றைய நாள் முழுக்க அவனை உயிர்ப்போடு வைத்திருந்தது.
விடுமுறை நாள் என்பதால் வெளியே சென்ற இலா உற்சாகமாக பஞ்சு மற்றும் கண்ணம்மாவின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினான். அவனது மகிழ்ச்சியை கண்ட வசந்தி தன் பேத்தியிடம் சொல்ல, அவளோ அவனுக்காக கேக் ஆர்டர் செய்ததோடு ஆன்லைனில் ஏதோ பரிசை தேடிக் கொண்டிருந்தாள். அன்று ஒரு சுதந்திர பறவை போல சுற்றித் திரிந்தான். அண்ணம்மாவிற்காகவும் சின்னுவிற்காகவும் தேடி தேடி பொருட்கள் வாங்கினான். அவளது மாமனார், மாமியார், விபு, ஜோவிதா என அனைவருக்கும் வாங்கினான். பிடித்த இடங்களுக்கு சென்று செல்ஃபிகள் எடுத்துக்கொண்டான். மனதிற்கு பிடித்த உணவுகளை சாப்பிட்டுவிட்டு மாலை வீடு திரும்பினான். வந்ததும் மெத்தையில் விழுந்தான். உடல் சோர்வாக இருந்தாலும் மனம் உற்சாகமாக இருந்தது. அண்ணம்மாவிற்கு அழைத்தான். கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தவள் புன்னகையுடன் அழைப்பை ஏற்றாள். பர்த்டே பாய், இன்னைக்கு நாள் எப்படி போச்சு என்றாள். நீ இல்லாத குறைதான் என மெல்லமாக முணுமுணுத்தான். என்னடா சொன்ன என்று அவள் கேட்க, இல்ல, நல்லா என்ஜாய் பண்ண அண்ணம்மா. கூண்டுல இருந்த பறவைய வெளியில விட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு என்றான். இந்தியா வந்துட்டா நீ இன்னும் ஃப்ரீ பேர்டு தான் என்றாள். ட்ரீட் கேட்டியா அண்ணம்மா? என்ன வேணும் சொல்லு, வாங்கிட்டு வரேன் என்றான் இலா. நீ வாங்கிட்டெல்லாம் வரவேனா, உன் முகத்தை காட்டு பார்க்கணும் என்றாள். இலா ஒரு நிமிடம் அதிர்ந்து எச்சில் விழுங்கினான். முகத்தை காட்டுடான்னு கேட்டேன். என் செலக்ஷன் உனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வீடியோ கால் பண்றேன், அட்டன் பண்ண என்று சொல்லி வீடியோ கால் செய்தாள். அவனும் அழைப்பை ஏற்று முகத்தை மறைத்தபடி இருந்தான். ஏன் முகத்தை மறைச்சு வச்சிருக்க, காட்டு என்றாள். அவன் தயக்கத்துடன் முகத்தை விளக்க, திரையில் தெரிந்த நபரை கண்டு அதிர்ந்து போனாள் ஜனனி. நந்து என்றாள். அவன் தலை குனிந்தபடி நின்றான். நந்து, நீதான் என்கிட்ட இளாவா பேசுனியா? ஆமா. ஏன் உண்மையை சொல்லல? நந்துன்னு சொன்னா என்கிட்ட பேச மாட்டியே. உனக்கு பிடிக்காத நந்துவா பேசுறத விட உனக்கு பிடிச்ச இளவா பேசின. ஏன்? உன்னை காதலிக்கிற நந்துவ உனக்கு எப்போதுமே பிடிக்காதே. இந்தியா வந்ததும் உண்மையை சொல்லலான்னு நினைச்சேன். ஆனா நீ வீடியோ கால் பண்ணுவன்னு நான் எதிர்பார்க்கல. அவள் அமைதியாக இருக்க அவன் தொடர்ந்தான். இலாவும் நந்தனும் 2 பேருமே உன்னை உயிரை காதலிக்கிறோம் அண்ணம்மா. என் காதல் எப்பவும் மாறாது ஜனா என்றான் கண்ணீருடன். அவளும் கலங்கிய கண்களுடன் அவனையே பார்த்திருந்தாள். தொடரும். என்ன நேயர்களே, கதை கேட்டிங்களா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை மறக்காம எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் எபிசோட் 17ல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். டேட்டா, பபாய்.